Hello friends, welcome back to our channel Smart Stitch and Smart Stitch Fashion. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம மெட்டீரியல் வாங்கி ஒரு கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸு கஸ்டமைஸ் பட்டு பாவாடை நம்ம பண்ணியிருந்தோம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த மெட்டீரியல் வாங்கும்போதே நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாமே நிறைய பேர் கமெண்டில் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. எல்லாமே இதில் நான் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க போகிறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். அவங்க எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, குட்டி குழந்தைக்கு 4 மாத பாப்பாவுக்கு ஏன் இவ்வளோ கிளாத் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எவ்வளோ கிளாத் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த யோக் பார்ட்டுக்கு 1/2 மீட்டர் கிளாத் வாங்கியிருந்தேன். ஸ்கேட் பார்ட்டுக்கு 1.5 மீட்டர் கிளாத் வாங்கியிருந்தேன். இது எதுக்காகனா, கண்டிப்பாக ஒரு 4 மாத குழந்தைக்கு 1 இயர் பேபிக்கான அளவில் நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்படி நம்ம ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலுமே இதை 4 வயசு வரைக்கும் பாப்பா வியர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ என்ன பண்ணுவோன்னா, இந்த எக்ஸ்ட்ரா அந்த சைடு வலது பக்கமும் இடது பக்கமும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருப்போம். கஸ்டமர் அவங்க குழந்தைங்க நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பிரித்து விட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த சைடு 1.5 இன்ச் இந்த சைடு 1.5 இன்ச் அவங்களுக்கு கேப் கிடைக்கும். திரும்ப பார்த்திங்கன்னா ஹைட்டுமே நம்ம அதிகமாக தான் வச்சு கொடுப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பார்டர் இருக்குது இல்லையா, இந்த பார்டரை ஒட்டி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இந்த சைடு ஒரு 2 இன்ச் இந்த சைடு ஒரு 2 இன்ச்சு மொத்தமாக 4 இன்ச் உள்ளே இருக்கிற மாதிரி இதை இந்த இடத்துல பிரித்து விட்டாங்கனாலே போதும். அந்த நூலை பிரித்து விட்டாங்கனாலே போதும், ஒரு 4 இன்ச் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ பாப்பா 4 வயசு ஆகிறது வரைக்கும் குட்டி பாப்பாவாக இருந்தாங்க அப்படின்னா, சில பிள்ளைங்க கொஞ்சம் குட்டியாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க, ஹைட்டும் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. அப்படின்னா 4 வயசு வரைக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். சில குழந்தைங்க கொஞ்சம் உடம்பு இருக்கும், கொஞ்சம் ஹைட்டாகவும் இருப்பாங்க. அப்படின்னா 3 வயசு வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் வீடியோ உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும், இந்த ஃப்ளார் பண்ணுற வீடியோ எப்படி வேணும், அல்லது இந்த டசில் மேக் பண்ணுற வீடியோ, இன்விசிபிள் ஜிப் மேக் ஸ்டிச் பண்ணுற வீடியோ, எது வேணுனாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அல்லது இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் டியூட்டோரியல் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக அந்த கிளாஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃபைனலாக 1 இயர் பேபி அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸை 4 வயசு வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். இந்த ட்ரெஸ்ஸில் ஸ்பெஷல் என்னென்னா இன்விசிபிள் ஜிப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இன்விசிபிளாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். எல்லா இடத்துலையுமே நம்ம குழந்தைங்களுக்கு குத்தாத மாதிரி ஃப்ரண்ட் சைடு எந்த அளவு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கோ இதே மாதிரி தான் இந்த பேக் சைடும் பார்த்திங்கன்னா உள்பக்கம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு எந்த இடத்துலையுமே குத்தாது. ஸோ கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நெக்கு எல்லாமே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்கும் கொஞ்சம் நல்லா டீப்பாக கொடுத்துருக்கனால இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் நம்ம ஸ்டீம் அயர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நல்ல நீட்டான ஒரு லுக்கு கிடச்சிருக்குது. இந்த ட்ரெஸ்ஸை குழந்தைங்க 4 வயசு வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸாக நான் சொல்லியிருந்தேன், எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. நான் இதுக்கு இந்த மாதிரி ஜக்கார்டு ஃபேப்ரிக் எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா இதுதான் ஓகே. இப்போ 1000 ரூபி ரேஞ்சுக்கு கஸ்டமர் என்கிட்ட பண்ணி கேட்டிருந்தாங்க. மெட்டீரியலும் நானே எடுத்து நானே ஸ்டிச் பண்ணும்போது 1000 ரூபிக்குள்ளால் வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 1000 ரூபிக்குள்ளால் இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்கி இந்த மாதிரி ஜக்கார்டு ஃபேப்ரிக்கில் நீங்கள் வாங்கி பார்டரும் தனியாக வாங்கி இந்த மாதிரி அட்டாச் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1000 ரூபியில் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரியே ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். இதை பட்டு பாவடைக்குனே ஒரு செட்டாக இருக்கும் இல்லையா, சட்டைக்கும் கிளாத் இருக்கும், பாவடைக்கும் கிளாத் இருக்கும். அப்படிப்பட்ட செட்டு வாங்கினீங்க அப்படின்னா மொத்தமாகவே ஒரு 900லேருந்து 1000, 1200, 1500 இந்த மாதிரி ரேஞ்ச் போயிடும். அந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் வாங்கினோன்னா கண்டிப்பாக அவங்க பட்ஜெட்டுக்குள்ளால் முடிக்க முடியாது. ஸோ நீங்கள் பட்ஜெட்டுக்குள்ளால் முடிக்கணும், உங்களோட கஸ்டமர் பட்ஜெட்டுக்குள்ளால் முடிக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ப்ரீவியஸாக நம்ம போட்டிருந்தோம் இல்லையா மெட்டீரியல் வாங்குகிற வீடியோ, அதில் ஒரே ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல விடுபட்டிருக்கு. அந்த ஒரு பாயிண்ட்டை நான் இதில் சொல்லியிருந்தேன். மெட்டீரியலோட வித்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி ஜக்கார்டு ஃபேப்ரிக்லாம் 36 இன்ச்சு வித்து தான் இருக்கும். நார்மலாக ஷர்ட்டுக்கு ஜென்ஸ் ஷர்ட்டுக்குள்ள மெட்டீரியல் 44 இன்ச்சில் இருக்குது, 60 இன்ச்சில் கூட இருக்குது. 60 இன்ச்சில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போவுமே எடுக்கிறத விட ஒரு அரை மீட்டர் கம்மியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 36
இன்ச்சில் இருக்கிற ஃபேப்ரிக்கு கண்டிப்பாக நீங்கள் 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ரா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எடுத்திருந்த ஃபேப்ரிக்கை ஃபுல்லுமே யூஸ் பண்ணிட்டோம். இதில் 1/2 மீட்டர் எடுத்திருந்தோம், இங்கே 1.5 மீட்டர் எடுத்திருந்தோம். எல்லா ஃபேப்ரிக்கையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பிங்க் ஃபேப்ரிக்கில் நம்மளுக்கு கொஞ்சம் ரிமைனிங் போர்ஷன் கிடச்சி, ஸோ அதில் நம்ம ஆக்சசரிஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஹேர் பவு அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு எது வேணுமோ பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 1 இயர் பேபி அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா மேலே 1/2 மீட்டர் கீழே 1.5 மீட்டர் எடுத்திங்கன்னா தாராளம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஆக்சசரிஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான ஆக்சசரிஸும் மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு ஆக்சசரிஸும் கூடவே சேர்த்து பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் கிளாஸு, நம்ம டெய்லரிங் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறோம். நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. நம்மளோட டெய்லரிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அல்லது ஆல்ரெடி டெய்லராக இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸில் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி தான், ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸில் ஸ்டிச்சிங்கில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னென்னா எல்லாமே கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்டிச்சஸ் எல்லாமே இன்விசிபிளாக இருக்கும். ரா எட்ஜஸ் எங்கேயுமே தெரியாது. சைட் ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா அதில் 3 ஸ்டிச்சு கொடுத்துருப்போம் பிள்ளைங்க வளர்ந்த அப்புறம் பிரித்து விடுறதுக்காக. அதுக்கப்புறம் வேஸ்ட் பேண்டு பக்கத்துலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது எந்த ஒரு பிசுருமே வெளியே தெரியாமல் கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி சைடு ஜாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எங்கேயுமே உங்களுக்கு பிசுறு தெரியாது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸை நீங்களும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிப்ஸ் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, கிட்டத்தட்ட ஒரு 50+ கமெண்ட்ஸ் வந்துச்சு. அப்படின்னா கண்டிப்பாக டிப்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போலாம் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் யூடியூப்பில் பெரிய அளவில் ரீச் ஆக மாட்டேங்குது. 100, 120, 200 இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ கொஞ்சம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அல்லது டெய்லர்ஸ் இதை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு கீழே இருக்கிற ஹைப் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேவை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ தானாகவே ரெக்கமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பர் டாப்பிக்கோட உங்களுக்கு நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்காக நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ்ஸை நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது, இதில் இருக்க நான் செலக்ட் பண்ணியிருக்க கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குது, இதில் ட்ரை பண்ணியிருக்கிற ஃப்ரண்டில் யோக் பார்ட்டில் ட்ரை பண்ணியிருக்கிற டிசைன் எப்படி இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டிச் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க.